மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ரிஷபத்வாய வித்மகே குர்ணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். நாம இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போங்க. நம்ம அதுக்காக நான் விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன். நான் விநாயகர் துதிக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மை, வியாழன் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை. அந்த யானையவே உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர், முழு முதற் கடவுள். எந்த வேலையா இருந்தாலும் ஒரு கும்பிட்டு போனாதான் அந்த வேலை நல்லபடியா நடக்குங்கிறது நம்பிக்கை, அதுதான் உண்மை. அதனாலதான் நான் விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கு பின்னாடி சொன்ன அந்த காயத்ரி மந்திரமும் நம்ம குரு பகவானுக்கு உண்டானதுதான். அது இப்போ அந்த குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்போது இப்போ அடிப்படையிலேயே அந்த குரு பகவானோட காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு மைண்டில் இருக்கும் எல்லாத்துக்குமே. பட் எங்கள் சேனல் மூலமாக நானும் அதை இப்போ சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. குரு பகவான் அவருடைய குணம் ரொம்ப சாத்வீகமான குணம், அமைதியான ஒரு குணம். அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனகாரகன், புத்திரகாரகன். பணம், நிதி, கல்வி, குழந்தைகள் இதுக்கெல்லாமே அவர் இன்சார்ஜ், ஹச்ஓடி குரு பகவான் தாங்க. அதனாலதான் அவர் நம்ம தனகாரகன் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு, வடக்குன்னு சொல்றாங்க. அது வடக்கு வடகிழக்கு ரெண்டுமே ஓகே தாங்க. அவருடைய அதிதேவதை பிரம்மதேவர் அவருடைய அதிதேவதை. அவருக்கு உண்டான உலோகம் தங்கம். உலோகத்திலேயே ஒரு காஸ்ட்லியான ஒரு உலோகம் தங்கம். அந்த தங்க நிறம், அந்த பொன்னிறம், மஞ்சள், அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம். அவருக்கு உண்டான கல் அப்படின்னு புஷ்பராக கல்ல சொல்றாங்க. அதுவும் ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல தான் அந்த கல் இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை. அவருக்கு உண்டான திரவம் நெய், பசு நெய், சுத்தமான பசு நெய் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அவருக்கு பிடிச்சமான இனிப்பு ஏதாச்சும் இருக்கா? லட்டு. லட்டு அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அவருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம். அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் குரு பகவானுக்கு உண்டானவை. அப்ப குரு பகவானுக்கு உண்டான அந்த சில காரகத்துவங்களை பார்த்தோம். அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம். தொழிலில் அவர் என்னென்ன தொழிலுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கணிதம், பொருளாதாரம், வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க. அந்த அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே அவர் தான் சீஃப். அவரு கல்வி ஸ்தலம், கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே ஒரு ஸ்தலம் தான். அந்த கல்வி கற்கக்கூடிய இடம், பள்ளி, கல்லூரி இது எல்லாமே அவருக்கு உண்டான இடங்கள், அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள். அதே மாதிரி வங்கி, ஃபைனான்ஸ், சிட்பண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் கூட ஒரு சில வகையில அவருடைய கண்ட்ரோல்ல தான் வரும். ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இல்லை, அதை அவர் ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார். அவரு அதோட சட்ட படிப்புக்கு சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். அதுல அவருக்கு சட்ட படிப்புல, அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க, கண்டிப்பா அதிகம். அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதனால எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது இந்த காரகத்துவங்களையும் இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்களான சூரியன், செவ்வாய் இவங்களுக்கு உண்டான சில காரகத்துவத்தையும் கொடுக்கும் மாதிரி அவங்களை தூண்டுவார். அதுதான் குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம். அவரோட நண்பர்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க. அதனால நம்ம குரு பகவானை கும்பிடும் போது அவர் சம்பந்தமா அப்படியே ஒரு செவ்வாய் பகவானை, சூரிய பகவானை நம்ம கும்பிடுறத நம்மளோட அந்த குரு பகவானோட எஃபெக்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்.
இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள். அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க. ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க. சென்னையில் இருக்க வந்து பாடி, கோவிந்தவாடி, இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம், மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான், சித்திரரத வல்லப பெருமாள். இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திருச்செந்தூர், பழனி இங்க எல்லாமும் போலாங்க. திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர். அந்த கோயில் அற்புதமான இடம். நம்ம திருச்சியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்குங்க அந்த கோயில். ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்க திட்டை. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற கோயிலுக்கெல்லாம் போறதை விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உண்டான அத்தனை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும். அவர் உங்களோடவே இருப்பாரு. இங்க ஃபைனான்ஸ் பிசினஸ், தங்க நகை பிசினஸ், இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிசினஸ், நீங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்களா, ஸ்கூல்ல வேலை செய்யறீங்களா, காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா, காலேஜ்ல வேலை செய்யறீங்களா, தங்க வியாபாரியா இல்ல தங்க நகை வேலை செய்யறீங்களா, இந்த மாதிரி இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள்ல இருக்கவங்க, ஆடிட்டரு, இவங்க எல்லாமே வியாழக்கிழமை திட்டை போயிட்டு வாங்க. உங்க தொழில தொய்வே ஏற்படாதுங்க. மென்மேலும் முன்னேற்றம் தான் நடக்கும். வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம். அவருக்கு அசைவமே பிடிக்காது. அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க, மேற்சொன்னப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார். அவரு கெட்டதை வந்தா கூட அவரே தள்ளி விட்டுருவார். என்னோட பக்தர்களே நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான். இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள். இனிமே நாம வந்து குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சியில வந்து குரு பகவான் என்னென்ன நன்மைகளை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க. கடகராசி குரு பகவானோட உச்ச வீடு. அவர் இங்க வந்து உட்காரும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரோட நண்பரான சந்திர பகவானுடைய சொந்த வீடு தாங்க இது கடகம். இதுவே வந்து குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கும் போது எல்லா வகையிலையும் அந்த கடகராசிக்கு வந்து நன்மையை கொடுக்கதான் முயற்சி செய்வார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வந்து நன்மையை தான் கொடுப்பார். இந்த குரு பெயர்ச்சியில் என்ன கொடுப்பார் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ரிஷப ராசியில வந்து உட்காரக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு 11ஆம் இடத்துல உட்கார்றாரு. லாபஸ்தானம். அவர் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது, லாபஸ்தானத்துல உட்கார்றதும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அது இந்த தடவை வந்து கடகராசிக்கு அது நடக்க போகுது. முக்கியமா புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்னென்ன நன்மைகள் சொல்றது கணக்கே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறாங்க. அந்த 9ஆம் இடத்து ராகு பகவான், 8ஆம் இடத்து சனீஸ்வர பகவான், அந்த கான்செப்டை நான் வந்து டச் பண்ண மாட்டேன். ஏன்னா அதை டச் பண்ணும்போது அதை இதையும் நம்ம சேர்த்து வந்து மிங்கிள் பண்ணி கிளப் பண்ணி அதை நம்ம பதில் சொல்லும் போது அது கிளியரா இருக்காது. குரு பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கறது நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம் நாம. ஏன்னா இவர் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டு காலம், மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த மே மாசம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 388 நாள், அந்த நாட்கள்ல வந்து அவரு சனீஸ்வர பகவானோட பார்வையே சுத்தமா கிடையாது. அவருக்கு சனீஸ்வர பகவானோட சேர்க்கையும் கிடையாது. செவ்வாய் பகவானோட பார்வை சுத்தமா கிடையாது. ஒரு தடவை வந்து அவர் கூட வந்து ஒரு 1.5 மாசம் சேர்ந்து இருப்பார் ரிஷபராசியில. ராகு பகவானோட சேர்க்கை கிடையாது. ஏன்னா அந்த மேசராசியில இருந்தப்போ ஒரு 3/4 வந்து அவர் ராகு பகவானோட சேர்ந்து இருந்ததால தான் அவரால் சுயமா செயல்பட முடியல. அதனால வந்து அந்த பலன்கள் வந்து அவ்வளவா யாருக்குமே நடக்கலைங்க. கூடவே சனீஸ்வர பகவானோட பார்வை இருந்ததால அந்த பலன்கள் வந்து துல்லியமா யாருக்குமே நடக்கவே இல்லை. எவ்வளவோ வீடியோ போட்டாங்க, யூடியூப்ல எத்தனையோ சேனல்ல வந்து சொன்னாங்க. பட் இது எல்லாமே ஏன் நடக்கலைன்னா, அதுல ஒரு பெரும்பாலான நாட்கள்ல வந்து ராகு அவர் பக்கத்திலேயே இருந்து அவர் நோண்டிகிட்டே இருந்தார். குரு பகவானால எதுவும் பண்ண முடியல. சனீஸ்வர பகவானோட பார்வை வேற, அதையும் பண்ண முடியாம சில அவர் சுயமா எதுவும் முடிவெடுக்க முடியாம இருந்தார் அவரு. இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 2024 to 25 குரு பெயர்ச்சியில அவருக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அவர் வச்சதுதான் சட்டம். அவர் என்ன நினைப்பாரோ அதை கண்டிப்பா செய்வார்.
கடகராசிக்கு செய்யக்கூடியது அதிகமாகவே இந்த தடவை செய்வார். எப்படின்னு பார்க்கலாம். நாம கடகராசிக்கு அவரு 6ஆம் இடமான தனுசுக்கும் 9ஆம் இடமான மீனத்துக்கும் வந்து சொந்தக்காரர் அதிபதி. 6ஆம் இடம்னா என்னங்க, தேவையில்லாத அந்த சண்டை போடுறது, நோய், எதிரி, உடல்நல பாதிப்பு, இந்த மாதிரி சில ஒரு அசௌரியமான, அதாவது அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம், ரண குண ரோகஸ்தானம். 9ஆம் இடமும் ரொம்ப புனிதமான இடம். திரிகோணங்களிலேயே ஒரு முக்கியமான திரிகோணம் 9ஆம் இடம். தந்தை வழியில் நடக்கக்கூடிய அவ்வளவு நன்மைகள், தந்தையை பற்றி, தந்தையோட சொந்தக்காரங்களை பற்றி, தந்தையோட தொழிலை பற்றி, தந்தையோட வசதி வாய்ப்புகள், அவருடைய உடல் நலம், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டக்கூடியது வந்து 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் ஆகிய கடகத்துக்கு 9ஆம் இடம் ஆகிய மீனத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 11ஆம் இடமான ரிஷபராசியில சுக்கிர பகவானோட வீடான சுப வீடான ரிஷபராசியில அவர் உட்காந்து இந்த ஒரு 12 மாசத்தை வந்து அவர் அங்கதான் உட்காந்துருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவார், 3ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார் விருச்சிகத்தை. 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார் மகர ராசி. இந்த 3 இடத்தையுமே அவர் புனிதப்படுத்துவார். அந்த 3 இடத்து மூலமாகவே நன்மை செய்வார். அந்த 3 இடத்துக்கும் நன்மை செய்வார். அதாவது உங்க இளைய சகோதரிக்கு நன்மை செய்வார். உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார். ஏன்னா ஒரு புத்திரகாரகன், அந்த டிபார்ட்மெண்ட்டே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்க. குழந்தைகளுக்கு ஏதாச்சும் உங்க குழந்தைங்களுக்கு நன்மை நடக்கணும்னா நீங்க வந்து குரு பகவான் கிட்ட சரண் அடைஞ்சே ஆகணும். இந்த தடவை நீங்க சரண் அடையாமையே அவர் வந்து நன்மை செய்ய காத்திருக்கார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். மனைவி இல்லைன்னா கணவன், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் வந்து அந்த 7ஆம் இடம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுதுங்க. இவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்மை செய்வார். கடகராசிக்காரர்களுடைய நண்பர்கள், கடகராசிக்காரர்களுடைய தொழில் பங்குதாரர்கள், கடகராசிக்காரர்களுடைய மனைவி இல்லைன்னா கணவன், வாழ்க்கை துணை, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்லது பண்ணுவாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடகராசிக்காரங்க வந்து ஒரு ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கவங்களா இருந்தா அவங்க தந்தைக்கு பயங்கரமான நன்மைகள் காத்துட்டு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் அதிபதி இல்லையா, 9ஆம் இடம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உட்காரும் போது தந்தை இப்போ வந்து எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காரோ, எந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரோ, இல்லை எந்த வேலைக்கு போயிட்டு இருக்காரோ, அதுல அவருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் போது நீங்க கேட்கறதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்தானே ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி சில நன்மைகள் நடக்கும். பட் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கும் போது என்ன விஷயம்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். ஏதாச்சும் யோசனை பண்ணீங்கன்னாலும் சிக்கல் அதிகமாகும். இப்போ நீங்க ஏன் யோசனை பண்ணுவீங்கன்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு யோசனை பண்ண வைப்பாங்க, வேற வழி இல்லை. பட் நான் அதை விட்டு நான் முடிஞ்ச அளவு நான் வந்து அந்த ஒரு 8ஆம் இட சனீஸ்வர பகவான்கிற கான்செப்டையும் 9ஆம் இட ராகு பகவான் அந்த கான்செப்டையும் நான் வந்து டச் பண்ண இஷ்டம் இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லும்போது அதை நம்ம சொல்லும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களால உண்டாகக்கூடிய சில சிக்கல்களையும் தாண்டி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் குரு பகவான். ஏன்னா அவரோட உச்ச வீட்டுக்கான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன், கடகராசிக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கேன் நான். அதனால உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஓரளவு உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்குங்க. நீங்க தந்தைக்கு ரொம்ப செல்ல பையனா இல்லை செல்ல பொண்ணா, உங்களுக்கு வந்து முழு நன்மையும் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அம்பாசிடர் கார் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்க அப்பா ஆடி காரே வாங்கி கொடுப்பாருங்க. ஆடி அந்த அளவு இப்ப உங்க அப்பாவுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் அதிகமாகும், உங்க மூலமா அதிகமாகும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லும் போது, புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியே வந்து அவர் குரு பகவான். அவர் வந்து அந்த புனர்பூச நட்சத்திரத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு போகணும்னு ஒரு முடிவுல இருக்கார். இந்த குரு பயிற்சியில உங்களை தைரியமா சில முடிவுகளை எடுக்க வைப்பாருங்க. முன்ன வச்ச காலை பின்ன வைக்காம இன்னொரு 4 அடி முன்ன வைக்க வைப்பார் குரு பகவான். தைரியமா நீங்க எதுவுமே சொல்லலாம். நீங்க ஷேர் மார்க்கெட்டா பூந்து விளையாடலாம், அரசியலா இன்னும் நீங்க என்ன நினைச்சாலும் செய்யலாங்க. அரசியல்வாதிகளும் ஒரு வணிகம், பொருளாதாரம்,
ஒரு ஆடிட்டிங் இல்லை ஒரு அட்வொகேட் இல்லை ஒரு ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, ஸ்கூல் வேலை செய்கிறவங்க, காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, தங்க வேலை செய்கிறவங்க, தங்கத்தை வாங்கி விற்கிறவங்க, தங்க வியாபாரிகள், தங்க நகை வியாபாரிகள், தானியத்தை விற்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வச்சு நாங்கள் வந்து கொண்டக்கடலை ஹோல்சேலாக வாங்கி வச்சுட்டு இருக்கோங்க, கோதுமை ஹோல்சேலாக வாங்கி வச்சுட்டு இருக்கோங்க, பருப்பு வகைகளும் ஹோல்சேலாக வாங்கி வித்துட்டு இருக்கோங்க அப்படிங்கிற வியாபாரம் பண்றவங்க ரொம்ப வந்து நல்ல காலம், பயங்கரமான லாபம் கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ் அப்படின்னு. நீங்க தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி, அந்த மாதிரி ஒரு நல்ல காலகட்டம் இது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன் சொல்றேன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே ஒரு குரு பகவான் அவர்கள் தான். அதனால கொஞ்சம் வந்து அந்த நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே வந்து செய்வார் அவரு. வேலைக்கு போறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். உங்க கம்பெனியில் 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா 10 பேருக்கு ஒரு 5% 10% தான் இன்க்ரிமெண்ட்னா உங்களுக்கு 30% இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க பட்டத கஷ்டத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான விஷயம் அது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தந்தை வகையில உதவி, தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, இல்ல தந்தையோட தொழிலை வந்து நீங்க எடுத்து செய்யலாம். இப்ப அந்த மாதிரி சில ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இப்போ. அதனால வந்து எந்த வகையிலையும் நீங்க வந்து கலங்கவே வேண்டாம். நல்ல காலம், அற்புதமான காலம். இந்த அற்புதத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும்னா என்ன பண்றது? எனக்கு இன்னும் வந்து குரு பகவான நன்மைகள் வேணுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் அசைவம் கண்டிப்பாக தவிர்க்கவும். இல்ல குரு பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே வேணும்னா எப்பயுமே வந்து நன்மை சாப்பிடாதீங்க. பட் அது சாப்பிடாம இருக்க முடியாது. பட் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடாதீங்க. புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் எந்தெந்த கிழமைகள்ல வருதோ அந்தந்த கிழமைகள்ல சாப்பிடாதீங்க. இது ஒரு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது. அதே மாதிரி உங்களுடைய குரு, உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல வந்து ஆனா அவனா சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார், கல்லூரியில வந்து உங்களுக்கு வந்து சில மேல் படிப்பு சொல்லி கொடுத்த ஒரு பேராசிரியர், உங்களோட தொழில வந்து உங்களுக்கு வந்து ஒரு குருநாதரா இருந்தவர். நீங்க ஒரு இப்போ ஒரு ஆடிட்டர், ஃபேமஸ் ஆடிட்டர் இப்போ இருக்கீங்க. ஆரம்ப காலத்துல வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்க ஒரு ஜூனியரா இருந்திருப்பீங்க. இதை இப்படி பண்ணணுங்க அப்படின்னு அவர் மூலமா தான் நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் உங்களுக்கு குருநாதர். சட்டம், இப்ப நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்டயோ இல்ல ஒரு ஃபேமஸான ஒரு லாயர் கிட்டயோ நீங்க வந்து ஒரு ஜூனியரா இருந்து அவர்கிட்ட இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் நீங்க வந்து கத்துட்டு இருந்திருப்பீங்க. அவரு உங்களுக்கு குருநாதர். நான் அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. நான் ஹோட்டல்ல வந்து நான் புரோட்டா மாஸ்டருங்க அப்படின்னாலும் அந்த புரோட்டாவை எப்படி வீசணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரும் உங்களோட குருநாதர் தான். டீ ஆத்தனை டீ மாஸ்டர்னால அந்த டீயை போட உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரும் குருநாதர் தான். போண்டா பஜ்ஜி போடுறாங்க, அதாங்க வித்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதை எப்படி தட்டி போடணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் குருநாதர் தான். குருநாதர்களுக்கு நீங்க வந்து மரியாதை செய்வது நீங்க குரு பகவானுக்கே வந்து நீங்க மரியாதை செய்யற மாதிரிங்க. அது அந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம். அது பிராமணர்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகளை செய்யுங்க நீங்க. ஏன்னா ஒரு குரு பகவான் வந்து ஒரு சாத்வீகமான கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கவங்களுக்கு நீங்க வந்து அதிக உதவி செய்யும் போது அவர் சந்தோஷப்படுவார். அவரு குரு பகவான உலோகமான தங்கம், அதை நீங்க வலது கை ஆட்காட்டி விரல்ல போட்டுக்கோங்க. அவருடைய கல்லு, புஷ்பராக கல் வந்து நல்ல கல்லா கிடைச்சா வாங்கி போட்டுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தங்க மோதிரத்தை ஆட்காட்டி விரல்ல போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்ச அளவு ஒரு மஞ்சள் வண்ண ஆடை, அது மஞ்சள்லயே அந்த பல வகை மஞ்சள்கள் இருக்கு. தங்க நிறம், பொன்னிறம், காக்கி கூட ஒரு வகையில வந்து மஞ்சளோட ஒரு டார்க் ஷேட் தானே காக்கி, அதையும் போட்டுக்கலாம் நீங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு தங்க நகை, ஒரு மஞ்சள் ஆடை இதெல்லாம் போட்டுக்கிட்டு அசைவம் சாப்பிடாமே நீங்க இருந்தீங்கன்னா அவர் குரு பகவான் உங்களுக்கு பண்ண வேண்டிய நன்மைகளை வந்து ரெட்டிப்பா பண்ணுவார். தைரியமான முயற்சிகள்ல எடுக்கலாங்க. நீங்க எதுலயும் துணிஞ்சு இறங்கலாம். நீங்க எந்த ஃபீல்ட்லயும் நீங்க இறங்கலாம். நீங்க வட்டி கொடுறவங்க, பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாமே நல்லா இருக்கலாங்க, நல்லா இருக்கலாம். நீங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, உங்க படிப்பு நல்லா இருக்கும், அற்புதமா இருக்குங்க.
5ஆம் இடத்தை அவர் வந்து பார்க்குறாரு. உங்களுடைய அறிவு அதிகமாகும், விஸ்டம், நாலேஜ், இன்டெலக்சுவாலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகுங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து பின்னடைவுங்கிறத கிடையாது. குரு பகவான் மூலமாக உங்களுக்கு எந்த பின்னடைவுமே கிடையாதுங்க. எந்த கோயிலுக்கு போகலாம்? புனர்பூச நட்சத்திரம் திட்டைக்கு மட்டும் போங்க. கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திட்டை. குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் செவிசாய்த்து நிறைவேற்றுவார். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அங்க அந்த கோயிலுக்கு வந்து எப்படி போகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12:15 மணிக்கு ஒரு டவுன் பஸ்ஸுங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா கோயில் வாசல்லே விட்டுருவாங்க. நீங்கள் நடக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த கோயிலில் போயிட்டு ஒரு மத்தியானம் ஒரு 1:15 மணி வாக்கில் ஒரு 1 to 1:30 அவரை கும்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய காலத்து கோயில் அது. அந்த கோயில் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா நம்மளால சொல்ல முடியாதுங்க அது. பட் கொஞ்சம் சின்ன கோயில் தான், கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வியாழக்கிழமைகள் அதிகமாக இருக்குங்க. அந்த கோயிலில் போய் 3 நெய் விளக்கு மட்டும் ஏற்றி மத்தியானம் ஒரு 1 to 1:30 அந்த 30 நிமிஷமா அவர் முன்னாடியே நின்று கும்பிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்க போகுது குரு பகவான் மூலமா. அந்த 30 நிமிஷமா அவருக்கு முன்னாடியே நின்று நீங்க வந்து கும்பிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சியில் அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தடங்கல்களே கிடையாதுங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வசதி அதிகமாக இருந்தால் அயோத்திக்கு போயிட்டு வாங்க. அயோத்தி ராமர் கோயில் இப்போ கட்டின கோயில். புனர்பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே வந்து குரு பகவான், அதி தேவதை வந்து ராமர், ஸ்ரீ ராமபிரான், ராமச்சந்திரமூர்த்தி. அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க. பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து திட்டைக்கு தான் போயாகணும். கோயிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டேன், எந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டேன், பஸ் எந்த டைம்னு சொல்லிட்டேன், கோயில் எத்தனை மணிக்கு போய் நின்று சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இனிமே குரு பகவானோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது உங்களுக்கு உண்டான வந்து ஒரே லட்சியமா இருக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் வந்து யானை இருந்துச்சுன்னா அதுக்கு வெல்லம், வாழைப்பழம், தேங்காய், கரும்பு கணக்கில்லாம வாங்கி கொடுங்க. நீங்க வாங்கி கொடுக்குற ஒரு நீங்க 500 ரூபா ஒரு யானைக்காக வந்து நீங்க தின்பண்டத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா அது 5 லட்சமா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் குரு பகவான். இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே 12 மாசத்துக்குள்ளேயே 388 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அதனால இந்த குரு பயிற்சி நிச்சயமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த குரு பயிற்சியை வந்து எந்த அளவுக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இது பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயன்படும். இதோட இவ்வளவு தானு கேட்காதீங்க. உங்களுடைய தந்தையார், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து நன்மை செய்யும் போது மனசுல வந்து நிம்மதி இருக்கும் பாருங்க. அந்த நிம்மதி வந்து பணத்தை விட முக்கியமான விஷயம் அது. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி மூலமா கிடைக்கும். அசைவத்தை தவிர்த்தால் அற்புதங்கள் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சி இந்த 2024 மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி.